ஜனவரி 25 திருத்தூதர் பவுல் மனமாற்றம் விழா. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 3 முதல் 16 முடிய. அந்நாட்களில் பவுல் மக்களை நோக்கி கூறியது: நான் ஒரு யூதன், சிலிசியாவில் உள்ள தர்சு நகரத்தில் பிறந்தவன். ஆனால் இந்த எருசலேம் நகரில் வளர்க்கப்பட்டவன். கமாலியேலின் காலடியில் அமர்ந்து நம் தந்தையரின் திருச்சட்டங்களில் நுட்பமாக பயிற்சி பெற்றவன். நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நெறியைச் சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைத்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குருவும் மூப்பர் சங்கத்தாரும் இதற்கு சாட்சி. இவர்களிடமிருந்து தமஸ்கு நகரில் உள்ள சகோதரர்களுக்கு கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். நான் புறப்பட்டு தமஸ்கு நகரை நெருங்கிய போது நண்பகல் நேரத்தில் திடீரென வானிலிருந்து ஒரு பேரொளி என்னை சூழ்ந்து வீசியது. நான் தரையில் விழுந்தேன். அப்போது, சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை கேட்டேன். அப்போது நான், ஆண்டவரே, நீ யார் என்று கேட்டேன். அவர், நீ துன்புறுத்தும் நாசரேத்து இயேசு நானே என்றார். என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள். ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல். நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும் என்றார். அந்த ஒளியின் மிகுதியால் நான் பார்க்க முடியவில்லை. என்னோடு இருந்தவர்கள் எனது கையை பிடித்து தமஸ்குவினுள் அழைத்துச் சென்றார்கள். அங்கு அனனியா என்னும் ஒருவர் இருந்தார். அவர் திருச்சட்டத்தை கடைபிடித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்ந்தவர். அங்கு வாழ்ந்து வந்த யூதர் அனைவரிடமும் நற்சான்று பெற்றவர். அவர் என்னிடம் வந்து அருகில் நின்று, சகோதரர் சவுலே, மீண்டும் பார்வையடையும் என்றார். அந்நேரமே நான் பார்வை பெற்று அவரை பார்த்தேன். அப்போது அவர், நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும், தம் நேர்மையாளரை காணவும், தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தி உள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியாய் இருக்க வேண்டும். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும்? எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களில் இருந்து கழுவ பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 15 முதல் 18 வரை. அக்காலத்தில் இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய நாளில் புனித பவுலடியாரின் மனமாற்ற விழாவை கொண்டாடுகின்றோம். ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி.
அவர் தன் வாழ்வின் முன்பகுதியில் ஒரு பெரிய திருடராக தன் வாழ்வை நடத்தி கொண்டிருந்தார். ஒரு முறை ஒரு மகான் வால்மீகியிடம், நீ ஏன் இவ்வாறு திருட்டுத் தொழிலை செய்கிறாய் என்று கேட்டபோது அவர் என்ன செய்வது, என் மனைவியையும் பிள்ளைகளையும் காப்பாற்ற வேண்டுமே என்று பதில் தந்தாராம். அதற்கு அந்த மகான், உன் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்காகத்தான் திருடுவதாக கூறுகிறாய். நீ அவர்களிடம் சென்று உன் திருட்டு தொழிலினால் உனக்கு கிடைக்கும் தண்டனையில் அவர்கள் பங்கு பெற தயாராக இருக்கிறார்களா என்று கேள் என்று சொல்லி அனுப்பினார். வால்மீகியும் அவ்வாறே தன் மனைவியிடம் கேட்டபோது அவரது மனைவி, அதெப்படி, உன் திருட்டு தொழிலுக்கான தண்டனையை நாங்கள் பெற முடியும், நீ திருடுகிறாய், அதற்கான பலனையும் நீயே அனுபவித்துக் கொள் என்று பதில் தந்தாராம். அப்போதுதான் வால்மீகியின் கண்கள் திறந்தன. திருட்டு தொழிலை விட்டுவிட்டு ஒரு நல்ல மனிதராக வாழ ஆரம்பித்தார். புனிதர்களுக்கு கடந்த காலம் என்ற ஒன்று உண்டு, பாவிகளுக்கு எதிர்காலம் என்ற ஒன்று உண்டு என்று சொல்வதுண்டு. திரு அவையினுடைய பரந்து விரிந்த தன்மைக்கு அடித்தளமிட்ட பவுலடியாருக்கும் கடந்த காலம் என்ற ஒன்று இருந்தது. அதிலிருந்து அவர் மாறி புதிய மனிதனாக மாறியதையே இன்று விழாவாக கொண்டாடுகின்றோம். மனம் மாற்றத்தில் இருவகை உண்டு. ஒன்று மெதுவாக நடக்கும் மனமாற்றம், இன்னொன்று திடீரென நடக்கும் மனமாற்றம். மெதுவாக நடைபெறும் மனமாற்றம் என்பது மற்றவரிடமிருந்து வரும் கருத்துக்கள் மற்றும் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அடிப்படையில் சிந்தனையை கூர்மையாக்கி தன் வாழ்வை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைத்துக் கொள்வது. திடீரென நடைபெறும் மனமாற்றம் என்பது வாழ்வில் நடக்கும் ஓர் அசாத்தியமான நிகழ்வு ஒட்டுமொத்த வாழ்வையே புரட்டி போட அனுமதிப்பது. பவுலடியாரின் மனமாற்றம் இரண்டாவது வகையை சார்ந்தது போல, அதாவது திடீரென நடந்தது போன்று தோன்றினாலும் இன்னொரு வகையில் பார்க்கும்போது அது மெதுவாக நடந்த மனமாற்றம் கூட. பவுலடியாரின் மனமாற்றம் தமஸ்கு நகர் செல்லும் வழியில் நடந்தாலும் அதற்கான விதை புனித ஸ்தேவானின் மறைசாட்சிய சாவிலே போடப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்தேவான் மீது கல் எறிந்தவர்கள் சவுல் என்ற இளைஞரிடம் தங்களது ஆடையை ஒப்படைத்ததாக லூக்கா கூறுகின்றார். திருத்தூதர் பணி 7:58. இதுவரை தான் நம்புகிற கடவுளுக்காக பிறரது உயிரை எடுப்பது ஒன்றை மட்டுமே அறிந்திருந்தார் சவுல். ஆனால் முதன்முறையாக தான் நம்புகின்ற கடவுளுக்காக தன் உயிரையே கையளிக்கின்ற ஒரு நபரை ஸ்தேவானில் பார்க்கின்றார். மேலும் தன்னை சாகடித்தவர்களையே ஸ்தேவான் மன்னிப்பதையும் சவுல் பார்க்கின்றார். திருத்தூதர் பணி 7:59. இது சவுலில் ஆழ்ந்த குடைச்சலையும் தேடலையும் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். தான் தன் மதத்தையும் கடவுளையும் புரிந்து கொண்ட விதம் சரிதானா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்க வேண்டும். இந்த தேடலின் முத்தாய்ப்பாகத்தான் தமஸ்கு நகர் வழியில் நடந்த அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, பவுலடியாரின் மனமாற்றம் தீய வாழ்விலிருந்து நல்ல வாழ்விற்கு கடந்து சென்ற மனமாற்றம் அல்ல. நிச்சயமாக அவர் ஒரு கெட்ட யூதராக வாழ்ந்தது கிடையாது. தன் மத சட்டம் என்ன சொன்னதோ அதை இம்மி பிசகாமல் கடைபிடிக்கும் ஒரு நல்ல யூதராகத்தான் வாழ்ந்து வந்தார். எனவே பவுலடியாரை பொறுத்த அளவில் அவரது மனமாற்றம் என்பது மதத்தையும் கடவுளையும் பற்றிய தவறான புரிதலிலிருந்து சரியான புரிதலுக்கு கடந்து வந்த மனமாற்றம். சட்டத்தையும் விதிமுறைகளையும் மையப்படுத்திய வாழ்விலிருந்து மனிதத்தை மையப்படுத்திய வாழ்விற்கு கடந்து வந்த மனமாற்றம். காலங்களுக்கும் இடங்களுக்கும் அப்பாற்பட்டவராக கடவுள் இருக்கிறார் என்ற பார்வையிலிருந்து மனிதர்கள் நடுவில் மனிதர்களுக்குள்ளும் கடவுள் உரைகின்றார் என்ற பார்வைக்கு கடந்து வந்த மனமாற்றம். நம் வாழ்க்கையில் கூட கடவுளை பற்றிய நம் புரிதல் பல வேளைகளில் தவறான ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் கடவுளை போதித்தார். ஆனால் நம்மில் பலர் நம்புவது பயத்தின் கடவுளை. நாம் ஆலயத்திற்கு வருவதற்கான காரணம் கடவுள் மீது உள்ள அன்பு என்று சொல்வதை விட வாழ்க்கையின் மட்டில் உள்ள பயம் என்றுதான் சொல்ல வேண்டும். இறப்பிற்கு பின்பு கடவுள் தண்டித்து விடுவாரோ என்ற பயம் ஒரு சிலரிடம், வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பம் நிரந்தரமாக நம்மோடு தங்கிவிடுமோ என்ற பயம் வேறு சிலரிடம்,
கடவுள் மேலும் துன்பத்தை தந்துவிடுவாரோ என்ற பயம் இன்னும் ஒரு சிலரிடம். இப்படிப்பட்ட பய உணர்வோடு நாம் கடவுளை அணுகினோம் என்றால் நாம் கடவுளை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஜெபம். இறைவா, உம்மை பற்றிய சரியான புரிதலே வாழ்வையும் சரியான மனநிலையோடு அணுக உதவும் என்பதை உணர்ந்து உம்மை அதிகமாக சரியாக புரிந்து கொள்ள வரம் தாரும். ஆமேன்.